எம்மா மீனாக்குட்டி, மீனாக்குட்டி. எம்மா எம்மா இரு, மீனாக்குட்டி வர சொன்னேன். மீனாக்குட்டி, நான் குமார் வந்துட்டான் பாரு. அவ இருக்கட்டுமா. அம்மா 80 லட்சம் ரூபாய் கிடைச்சதுமா. உங்க அக்கௌண்ட்டுக்கு பாதி, பொண்ணுத்தர அக்கௌண்ட்டுக்கு பாதி, விக்கி அக்கௌண்ட்டுக்கு பாதி அனுப்பியிருக்கேன். 3 பிரிச்சு அனுப்புனேன். அங்க சேர்க்கொண்ட இடத்துல சேர்த்துருங்க. சரியா? என்னையா கூட 10 லட்சம் ரூபாய் கிடைச்ச மாதிரி இருக்குது? அது இந்த இருப்பு செவ்வாழை போட்டேம்மா. அந்த செவ்வாழைக்கு நல்ல மோசம் இருந்திருக்கு. சந்தையில நல்ல விலை. அதான் கூட 10 லட்சம் ரூபாய் கிடைச்சதுமா. சரி, ஒண்ணு பண்ணு. எப்பவும் போல 60 லட்சம் ரூபாய் இருக்கட்டும். சரி. அவ அழகு ராணிக்கும் ஆனந்தி, அவ ஆதிரா 3 பேருக்கும் ஒரு காப்பு செஞ்சு போட்டுரு. காப்பா கேட்டாங்களா? அவளும் எங்க வாய் திறந்து கேப்பா. பாரு, அவ அழகு ராணி வெறும் கையோட அலைஞ்சா. கைக்கு 2 காப்பு 3 பேருக்கும் செஞ்சு போட்டுரு. சரிங்கம்மா. அப்போ விக்கிய கொண்டதை எடுத்துட்டா? அவன் விக்கிய கொண்டதை எடுத்துரு. பொண்ணு தர டேரக்டா அங்க அனுப்பிடுவான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பா கொண்டு அனுப்பலையா என்ன? அப்பா கொண்டு அனுப்பலம்மா. உங்க அக்கௌண்ட், பொண்ணுத்தர, அப்புறம் விக்கி. சரியா? அப்போ விக்கிய கொண்டல கிடக்குற அப்படியே கிடக்கட்டும். அது அந்த பிள்ளைக்கு காப்பு செஞ்சு போட்டுரு. என்னது காப்பா? என்னத்த சொல்ல? உனக்கு தான் முன்னாடி எடுத்து கொடுத்துருக்கானே. அழகுராணியே ஆதிரா, அப்புறம் ஆனந்திக்கு எடுத்து கொடுக்க போகுது. எனக்கு ஒரே கம்மலே போல இருக்க கம்மலை போடு. என்னைக்காவது நீ கம்மலை போட்டு லாந்திருக்கியா? சும்மா எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு ஒரு பொருள் உள்ள வைக்கப்படாது சொல்லிட்டேன். போடுறதா இருந்தா எடுத்து கொடுப்பேன். சும்மா பூட்டி வைக்கிறதுக்கெல்லாம் தேவை கிடையாது. கண்டிப்பா போடுவேங்க. ஏமோ ஏற்கனவே 3 செட் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஒன்னும் போட்ட மாதிரி இல்ல. சும்மா எடுத்துலாம் உள்ள வைக்க முடியாது. துருப்பிடிச்சு போறதுக்கா? தங்க துருப்பிடிச்சிருமா? ஏங்க அது பத்திரமா தானே இருக்கும். கேட்டதை எடுத்து குடுறா. ஏமா இவளுக்கு கம்மல் எடுத்தா ஒரு செம்பொலி தமிழ் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறோம்ல. அந்த பிள்ளை இப்ப கேட்கல. கேட்கவளுக்கு முதல்ல எடுத்து குடு. இந்த கேட்கல. இல்லத்த வேண்டாம், சும்மா தான் சொன்னேன். வேணாங்க, நீங்க அந்த பிள்ளைக்கு காப்பு செஞ்சு போடுங்க. அத 3 ஜோடி இருக்குல்ல. அப்படி ஏட்டாலும் செம்பொலி கட்ட ஒரு கம்மல் இருக்கு, வாங்கி போட்டுக்கிறத. அத செய். இப்போ உனக்கு வேண்டாம். சரி, எங்க சாச்சாட வாங்க. வாய் தந்த பிள்ளை கேட்டல, ஒன்னு வாங்கி குடு. ஐயா அத்தை வேண்டாத்த, சும்மா தான் கேட்டேன். இல்லம்மா வேண்டாம். அது 4 பேர் நான் வச்சு சோறா திங்கும். சும்மா கம்மலா செஞ்சு வச்சுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம். என்னடி என் முத்த, என் வயிறு, என் வைடூரியம். அடி அம்மா இருக்காவட்டி இருந்தானே. என் புருஷ எவ்வளவு நல்லவரே. இது போதுங்க, நகையாவது நட்டாவது. இந்த குணம் போதுங்க. என் தங்கம், இதே நான் கிலோ கணக்குல போட்டதுக்கு சமம். எனக்கு கம்மல் எடுக்கிறதுல 4 பேர் சாப்பிடுவாங்கன்னு சொன்னீங்க பாருங்க. அங்க இருக்குங்க என் தங்கம். இத்தனை கிலோ தங்க தச்சுக்கிட்டு இத்தனோட கம்மலுக்கு ஆசைப்பட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஒண்ணா பேசுற அழகு பாரு. இருக்கு கம்மல் இருக்கலாம் போடு. சரி வாங்க, சோறு வச்சு தரேன். சரி எடி சோறா வேண்டாம், கஞ்சா ஊத்து. ஏன் சோறு சாப்பிட வேண்டியதானே? ஏடி அடுத்து வயலுக்கு போகணும், உரத்தை போடணும். சோறு தின்னா ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கும். கஞ்சே ஊத்து. சரிங்க வாங்க. அதானே பொண்ணை பார்த்தா அவளை பார்த்தே ஆகணுமே. நீ மட்டும் இருக்கியன்னு பார்த்தேன். இந்தா வந்துட்டுல புள்ள பூச்சி. உலகத்திலே மாமியார்னு கூப்பிட்டது ஓத்துதான் பாத்துக்க. எப்படிமே இந்த 2 போட்டு வீட்டுல மேய்ச்சிட்டு கிடக்கிய. நம்ம ஸ்கூல் இருக்குல்ல, அங்க போய் பால் ஏதாவது எடுக்கலாம்ல நீ? மீனா குட்டி, நான் சூப்பர் மார்க்கெட் போறேன். என்னடி மீனா? என் துணியெல்லாம் உழைச்சு போட்டது யாரு? இது அந்த 4 கச்சிப்பா. மீனா குட்டி, உன் துணியை 4 கச்சிப்பு மாதிரி இருக்கும். அத நானா உழைச்சு போல. செம்பல் கட்ட போய் கேளு. நீதான் கடைசி அந்த ரூமுக்கு வந்திருக்க. அப்படினா கண்டிப்பா நீதான் அதெல்லாம் உழைச்சு போட்டுக்கணும். இந்த 2 பேரும் பின்னாடி போங்க. பெரிய கிரவுண்ட், அங்க போய் அடிபடி போடுங்க. போங்க 2 கிளம்புங்க. அத்தை சப்பா, காலையில 7 மணி ஆகலையே. ஐயப்பா நான் கிளம்புறேன். ஏமா நான் போயிட்டு வரேன். இல்லையா சாட்டு போ. நீதான் எடுத்திருப்ப. எனக்கு வேலையே இல்ல பாரு. ஆமா, இப்ப நீதான் எடுத்த. எனக்கு நல்லா தெரியும். செம்பகவல்லி என்னத்த? இந்த 2 பின்னாடி எழுதிட்டு போ. அங்க வச்சு சண்டை போடட்டும். காலையில உசுர எடுத்துட்டு இருக்கல பாத்துக்க. அங்க சர தங்க முடியாம தான் முன்னாடி வரட்டி விட்டேன். இங்க வந்து உங்களை சர படுத்திட்டால்வலா? டேலி குஞ்சி, ஒழுங்க மரியாதை வீட்டுக்குள்ள ஓடிடு சொல்லிட்டேன். ஏ துணியெல்லாம் உழைச்சு போட்டது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல நான் எப்படி விசாரிப்பேன் நீங்க யாருக்குமே தெரியாது. ஹாப்பி வில்லங்க மிலிட்டரி ட்ரெஸ்ல எல்லாம் வந்திருக்குது. எடிச்சா அம்பகவல்லி, எனக்கு தூக்கமா வருதுடி. அப்படியே தங்க வாமா, அண்ணன் தூங்க வைக்க. அம்பகவல்லி சும்மா தங்கமே, உனக்கு தூக்கமா வருது? இதுக்கு மேல இங்க இருந்தா அவ்வளவுதான். அம்பகவல்லி, எனக்கு தூக்கமா வருதுடி. இப்போ உன்னை தூங்க வைக்கணும் அப்படிதானே? சரி, அசிங்கப்படுத்துறதே இவளுக்கெல்லாம் பொழப்பா போச்சுது. எடிச்சா அம்பகவல்லி
வேண்டாம் மீனா குட்டி வா நம்ம பின்னாடி போயிருவோம். மீனா கொஞ்சம் நில்ல. மாட்டேன். அப்படி சொல்ல கூடாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். இங்க பாத்தியா அண்ணன் கிட்ட சொல்லலாமா? இங்க என்ன சத்தம்? வந்துட்டல்ல பஞ்சாயத்து தலைவி. ஒண்ணு இல்லையே. என்ன பஞ்சாயத்து தலைவிக்கு யா மேல சந்தேகம்? கொன்னே போட என்ன பஞ்சாயத்து தலைவின்னு சொன்னா? இந்த அடுத்த சண்டை அங்க ஆரம்பிச்சிட்டல்ல. இல்ல தெரியாம தான் கேக்க. இது வீடானு கேக்க. என்ன சந்தேகம் பஞ்சாயத்து தலைவி? என்ன எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து தலைவின்னு சொல்லுதா? நினைச்சேன் இவ இன்னும் காணுமேன்னு. இப்ப புரியுதா நான் ஏன் உன்ன பஞ்சாயத்து தலைவின்னு சொல்றேன்னு? ஏமாதனே எப்படி வீட்டுல அம்மா இதெல்லாம் போட்டு சமாளிச்சுட்டு இருக்காவ? அதெல்லாம் மச்சம் முடிச்சிருவாங்க. சேட்டையில ரொம்ப யாத்திரமா மீனாவும் தமிழும் தான். அது ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன ஒண்ணு மெச்சூர்டா காட்டும், ஒண்ணு கோமல்தனமா காட்டும். இவ்வளவுதான் வித்தியாசம். பார் மதனனை நம்மளை பத்தி என்னமோ சொல்லுதாவே. தெரியும் டீ, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நீதான். ஓரண்ட அடிச்சிரும் பாத்துக்க. இந்த மூணையுமே பத்திட்டு பச்சை மகளே முடியல. கொஞ்ச நேரம் படிக்கலாம்னு உட்கார்ந்த. இந்த வீட்டுல தானே படிச்சிடலாம். எட்டிலாம் பின்வாசலுக்கு போங்கட்டி. அங்க போய் விளையாடுங்கட்டி போங்கட்டி. நம்ம விளையாடுதம்மா எப்படி சொல்லுதா பத்தியா? எல்லாத்துக்கும் காரணமே நீதான் டி. பஞ்சாயத்து தலைவி எப்பதான் யா மேல பள்ளி போடக்கூடாது சொல்லிவிட்டேன். நீ முறைச்சிட்டு நான் பயந்துருவேனா? பயந்துட்டேன். சரி நான் கிளம்பிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும் உனக்கு. மீனா தங்கம் பண்ண வேண்டாம். எட்டி சம்பகவல்லி. நான் இங்க தானடி நிக்கேன். மீனா தங்கம் வா நம்ம பைக்ல வந்து சொல்லலாம். ஓடியா. பைக்ல நம்ம போலாம்னே. இது வீடானு கேக்க. இல்ல தெரியாம தான் கேக்க. இது வீடானு கேக்க. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாவே இருக்கமில்ல. வாங்க நம்ம போவோம். கிளம்பிட்டா. இனி வீடு கொஞ்சம் அமைதலாயிரும். போ போ அப்படியே போங்க. வா வா நம்ம கிளம்புவோம். நான் வெளியில போறேனே. வரும்போது ஃபேமிலி பார் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. குசுதே கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் பாரு. அடி வாங்கிட்டு வந்துருட்டி. முடியாது. நீ என்ன எப்படி முறைச்ச? அப்படி சொல்ல கூடாது. புரியுதா? அப்படி சொல்ல கூடாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் ஒண்ணும் வாங்கிட்டு வர மாட்டேன். அங்க வச்சு தின்னுட்டு வந்துறேன். இனி நம்ம போவோம் வாங்க. செம்பலி நான் நல்லா கூட்டி போயிட்டு வரேன். ஏங்க இந்த பையன்ட்ட மாவு திருக்கி கொடுத்து விட்டேன். வரும்போது அவளையும் இப்படி கூட்டு வந்துருங்க. சரி எத்தனை கிலோ கொடுத்துட்டா? 10 கிலோ கொடுத்தேன். அவன் கிஷோர் 5 கிலோ, மதன் 5 கிலோ. 10 கிலோ திருச்சிட்டு வந்துருவானுங்க. ஏற்கனவே திருச்சிட்டு வந்து பழக்கம் தான். அது ஒரு மிஷினை வாங்கி போடலாம்ல. யாரு சொல்லதோட சரிங்க. யாரும் வாங்கி போட்ட மாதிரி தெரியல. சரி நான் போய் பார்த்து வாங்கிட்டு வரேன். ஏமா நான் திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வரேன். ஆமாயா அவளும் தினமும் திருக்கி கொடுத்த மாதிரி திருக்கி கொடுத்துட்டு இருக்கா. அதை ஒண்ணு வாங்கி கொண்டு போடு. அப்பா குமார் கிட்ட எந்த வேலை சொன்னாலும் நடக்குது. இதுதானே அன்னைக்குல உங்க வீடு? ஆமா எங்க அத்தை தான். சொல்லுங்க. நான் தான் அன்னைக்குலி. என்ன சொல்லுங்க. உங்க பேத்தி தானே செம்பகவல்லி? யாருக்கு யாரு பேத்தி? அப்படி ஒருத்தலாங்க கிடையாது. அப்படி ஒருத்தலாங்க போறக்கவே இல்லை. அவ எங்களுக்கு யாருன்னு தெரியாது. என்ன எவ்வளவு அன்னைக்குலி பேத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? அவள யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இல்ல அவங்க டெலிவரிக்காக ஹாஸ்பிடல்ல சேர்ந்திருக்காங்க. அவங்க சார்பா உங்களை தான் சொன்னாங்க. அதான் ஹாஸ்டல்ல இருந்து வர சொன்னாங்க. அதான் வந்திருக்கேன். இங்க பாருங்க அப்படி ஒரு எங்களுக்கு தெரியாது. அவ புருஷன்கிட்ட போய் சொல்லுங்க. எங்ககிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவரு புருஷன் இல்ல. அப்போ அது எங்களுக்கு தெரியாதுங்க. அப்படி ஒரு பிள்ளை எங்க வீட்டுல பிறக்கல. ஆமா அதான் அப்படி ஒரு பிள்ளை பிறக்கலன்னு சொல்லுமா. நீ கிளம்புமா. யாருக்கு யாரு பிள்ளை? கிளம்புமா. அதெல்லாம் எங்க யாரும் தெரியாது. அவங்க தான் அன்னைக்கு நீ வந்து அவங்க பாட்டின்னு சொன்னாங்க. பாட்டியா? யாருக்கு யாரு பாட்டி? பாட்டி சொன்னா பல்ல அடிச்சு வைக்கிருவான். பாட்டியா? யாருக்கு யாரு பாட்டி? ஓ பாட்டின்னு சொன்னாலா? மூஞ்சில அடிச்சிருவா. அவ பேரை சொல்லி வந்தீங்க தொலைச்சிரும். கிளம்புமா. இல்ல அவங்க தான் உங்களெல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குதா? அவ சொன்னா நாங்க அப்படியே பாத்துறோம் பாருங்க. கிளம்புமா. இங்க பாருங்க நீங்க யாரோ எவரோ உங்களை திட்டறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா அவ பேரை சொல்லிட்டு வந்தீங்க. அப்புறம் நாங்க யாரை பார்க்க வேண்டியிருக்கோம். கிளம்புமா. இல்ல அவங்க புருஷன் சேர்த்து விட்டதோட சரி. ஆளை காணல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அவர் தானே வேணும்னு போனா வாழ்ந்துதான் ஆகணும். ஒன்னும் பண்ண முடியாது. சும்மா ஓடி போயிருந்தா கூட பரவாயில்ல. எடுத்தறிஞ்சு ஓடி போனவனுக்குலாம் இங்க இடம் கிடையாது. இல்ல பிரசவத்துக்காக சேர்ந்திருக்காங்க. அதான் கிளம்புமா. அப்பெல்லாம் யாரும் வந்து பார்க்க மாட்டோம். கிளம்புங்க. அவரை புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. இல்ல அவன் மேல வச்சு நம்பிக்கை தானே போனா. அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. கிளம்புமா. கடைசியா யோசித்துக்கிடுங்க. இங்க யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. கிளம்புமா. யாரும் அடைக்கல கொடுக்க வேண்டாம். கொடுக்க மாட்டோமா. நம்ம வேண்டான்னு போயிருந்தா கூட மன்னிச்சலாம். பொண்ணுத்துல காலில் விழுந்தப்போ கூட அந்த பையல எவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போயிருக்கா. பெத்த தாய்க்கும் தாய் மாமனுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிட்டு போனாதானே அது தொண்டை அவ அனுபவிச்சுதான் ஆகணும். நான் தான் சொல்றேன். அவளுக்கு இங்க யாரும் அடைக்கல கொடுக்க கூடாது. அப்புறம் எந்த தப்பு பண்ணாலும் நம்மள வாழ வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு தெனாவட்டு வந்துடும். தனியா போராடட்டும். அவளை போராட விடுங்க. அடைக்கலம் கொடுத்தா அவ மறுபடியும் வந்து சுக போகாம வாழ்வா. தான் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு புரியாம போயிடும்.
அத நம்மள வாழ வைக்க இத்தனை பேர் இருக்காங்களே, மெதப்புல இருந்துருவா. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரட்டும். யாரு எந்த உதவியும் பண்ண கூடாது. புருஷ விட்டுட்டு போனாலும் போராடுறதுக்கு அவளுக்கு தெரிஞ்சுக்கணும். போராடட்டும். ஏமா நாளா சத்தியமா சொல்லிட்டேன், அவன் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்தா அடுத்த நொடி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். இல்ல, அப்பெல்லாம் யாரும் நடத்த முடியாது. தெரியாம செய்யற தப்புக்கு மட்டும் தான் அன்னைக்கு கிட்ட மன்னிப்பு உண்டு. தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பு பண்றவளுக்கு ஒரு காலம் மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பு கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. அவ செஞ்ச தவற அவளை திருத்திக்கட்டும். நாம யாரும் அடைக்கல கொடுக்க வேண்டாம். நினைச்சேன் என்னைக்கா ஒரு நாள் இப்படி சொல்லி விடுவான்னு. அது சரியாதான் நடந்திருக்கு. அவளை மன்னிச்சு நம்ம இங்க கூட்டிட்டு வந்தோம்னா அது அவளுக்கு ஈஸியா போயிடும். நம்ம தேவைக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம். இப்ப அவன் சரியில்லை, அவன் போனா என்ன, இப்ப நம்ம குடும்பம் இருக்கு நம்ம தாங்கிறதுக்கு அப்படின்னு தென்னாவட்டில இருப்பா. அவ திமிர அடங்கவே அடங்காது. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவ தனியா போராடட்டும். அப்பதான் வாழ்க்கைன்னா என்னன்னு அவளுக்கு புரியும். நம்ம புத்திமதி எல்லாம் உதறி தள்ளிட்டு போனவளுக்கு இனி புத்தி சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தப்பு பண்ணும் போதே உணராதவா இனி ஒரு காலம் அதை உணர மாட்டா. அதை உணரணும்னா அவ தனியா போராடணும். உடைக்கலம் கொடுக்க கூடாது, கொடுக்க கூடாது. யாரும் அவளை பார்க்கவும் கூடாது, யாரும் அவகிட்ட பேசவும் வேண்டாம். சம்பளி இறக்கப்பட்டு போய் பார்த்த தொலைச்சு நான் போய் அவளை பாப்பேனா? என் தம்பியும் என் ஃப்ரெண்டும் எப்படி பேசிட்டு போயிருக்கா, அவளை போய் நான் பாப்பேன். அதுதாண்டி என்னால சீனிக்க முடியல. தாயச்சே தரந்தல் கிட்டவா அவளாம் இதுக்கு மேல அனுப்பினுண்டி. அவளுக்கு எவ்வளவு திமிரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை பிளாக்மெயில் பண்ணி போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சவன திரும்பியும் அவனை நம்பி போயிருக்கானா அவ எவ்வளவு தெனாவட்ல போயிருக்கணும். இவ அவன் கூட இந்த போட்டோலாம் எடுத்தவன் எப்படிலாம் மிரட்டனா? இந்த பையில போய் எல்லாத்தையும் அழிச்சு பறிக்க எடுத்துட்டு வந்தா திரும்ப அவன் கூடயே ஓடி போயிருக்கா. கொழுப்பு நல்லா அனுபவிக்கணும். அவளுக்கு இந்த தண்டனை பத்தவே பத்தாதே. கல்யாணத்துக்கு முன்னாடியே தன்னை போட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணவன் எப்படி நல்லவனா இருப்பான்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். அறி கட்டவா அறிவு இருந்தா திரும்ப அவன் கூட ஓடி போயிருப்பாளா? சின்ன தப்பு செஞ்சிட கூடாதுன்னா பொண்ணுத்துல கால்ல போய் விழுந்திருக்கா. அப்பவும் கூட உங்களுக்கு எங்க அம்மாவுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டுட்டு போயிருக்கா. அவளெல்லாம் சிறுப்பாலே அடிக்கணும். கஷ்டம் என்ன குடும்பத்தை கூட்டிட்டு இருக்காளே, அவளுக்கெல்லாம் கூப்பிடுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த வீட்டுல நாம இல்ல யாருமே அவளை போய் பாத்திர கூடாது. கண்காணிச்சுட்டே இருங்க. அவளை என் கையில கொடுத்தா சிறுப்பாலே அடிப்பேன். அவளை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்தோம். அடுத்து இங்க ரெண்டு இருக்கிற அதே தப்பு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வீட்டுல ஏத்துக்குவாங்க. தென்னாவட்டாலையும் ஒரு பயவளையும் நீங்க தப்பு பண்ணக்கூடாது. சரியா சொன்னீங்க. அவளை கூட்டிட்டு வந்தா இருக்கிறதுக்கெல்லாம் தென்னாவட்டாயிரும். தப்பு பண்ணாலும் இந்த வீட்டுல நம்ம சேர்த்துக்குவாங்க, தென்னாவட்டா இருப்பாங்க. அப்புறம் தப்பு செய்யறமேங்கிற மனசாட்சி இல்லாம தைரியமா தப்பு பண்ணுவாங்க. குற்றோணர்ச்சி இல்லாமலே போயிடும். அவளுக்கு நம்ம கொடுக்குற தண்டனை பார்த்து இருக்கதெல்லாம் பயப்படணும். இந்த தப்பு பண்ணா இதுதான் தண்டனை அவளுக்கு பயம் வரணும். சதீஷ்க்கு தெரிய வேண்டாம். என்ன இருந்தாலும் இறக்கப்பட்டுவாரு. இல்ல இல்ல, அவருக்கு தெரியக்கூடாது. அவன் போனா இல்ல இல்ல, அவரு போக மாட்டாரு. மேடம், சிஸ்டர், எங்க வீட்ல இருந்து வந்தாங்களா? அவங்க பேர சொல்லனே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நான் கூட உங்க மேல இறக்கப்பட்டேன். அந்த குடும்பம் கோபப்படல, எந்த தப்புமே இல்ல. இவ்வளவு அழகான ஒரு குடும்பத்தை விட்டுட்டு இவனை நம்பி போய் வந்திருக்கீங்க. இவன் ஒருத்தனுக்காகவா அவ்வளவு வரையும் விட்டுட்டு வந்தீங்க? இல்ல அந்த குடும்பத்துல உள்ளவங்க காட்டாத பாசத்தியா இவர் உங்க மேல காட்டிட்டாரு? நீங்க இவர் காட்டின பாசத்தை பார்த்து வந்தீங்களா, இல்லன்னா அவன் அழக பார்த்து வந்தீங்களா? இல்ல, இதை விட என்னால அசிங்கமா கேட்க முடியும். இருந்தாலும் இப்ப உங்களை அப்படி பேச தப்புன்னு நான் பேசல. உங்க குடும்பத்துல இத்தனை பேர் இருக்காங்க. இத்தனை பேருமா உங்ககிட்ட கோபத்தையும் எரிச்சலையும் காட்டியிருப்பாங்க? சத்தியமா வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா எல்லாருமே உங்களை நல்லதான் பார்த்திருப்பாங்க. ஆனா அத்தனை பேரையும் தாண்டியும் ஒருத்தரை நீங்க தேடி வந்திருக்கீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு திமிரு ஏகப்பட்டது இருந்திருக்கணும். இல்ல காதல் முகம் உங்க கண்ணை மறைச்சிருக்கணும். இல்ல அவங்கெல்லாம் உங்களுக்கு செல்லம் கொடுத்ததுனால உங்களுக்கு அவங்களோட பாசம் புரியாம இருந்திருக்கணும். உங்க புருஷன் கேடு கட்டனா இருக்க போய் தான் திரும்ப உங்களுக்கு உங்க குடும்பம் எவ்வளவு நல்ல குடும்பம்னு தெரிஞ்சிருக்கு. இந்த கேடு கட்டவனுக்காக இத்தனை பேரை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கீங்க. தண்டனை சரிதான். ஆனா என்ன, ஒரு எட்டு உங்களை பார்த்துட்டு போயிருக்கலாம். நான் இப்பமா அவங்க மேல யாரும் தப்பு சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. இப்ப அழுது என்ன பிரயோஜனம் மேடம்? அது தப்பு பண்ணதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். நீங்க லவ் பண்ணும் போது என்ன உங்க வீட்டுல வான் பண்ணாமல இருந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களை கண்டிச்சிருப்பாங்க. அதையும் மீறி வந்திருப்பீங்க, அப்படிதானே? ஆமா, அதையும் மீறிதான் வந்த. அப்ப இப்ப உங்க மேல இறக்கப்படாதுல எந்த அர்த்தமும் இல்லையே. கண்டிக்காம இருந்திருந்தா கூட பரவாயில்ல.
அவங்கதான் உங்களை கண்டிச்சிருக்காங்களே. இப்போ நீங்க தண்டனை அனுபவிக்கிறது நீங்க செஞ்ச தப்புக்கு தான். உங்க பிரசவனை நான் சொல்லல, உங்க புருஷன் விட்டுட்டு போனதை சொல்றேன். அவங்க சொல்லும் போது நீங்க கேட்கல. நீங்க தப்பு பண்ணிட்டு அவங்கள கூட்டுடுவீங்க, அவங்க மட்டும் உடனே வரணுமா என்ன? ஏன் உங்களை பெத்தவங்கள என்ன இழிச்சவாயா? வருவாங்க, லேட்டா வருவாங்க, கவலைப்படாம இருங்க. அவங்களுக்கும் வலியும் வேதனை இருக்கதானே செய்யும். இப்பவும் அவங்க மேல கோபப்படாதீங்க. இப்ப நீங்களும் ஒரு தாய், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோன்னு. உங்களே மாதிரி தான் எங்க அக்காவும் எங்க அம்மா அப்பாவை தலை குனி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. 2 மாசம் தான் அவர் சரியில்லைன்னு எங்க வீட்டுல இருந்து உட்கார்ந்துக்கிட்டா. உட்கார்ந்து 1 மாசம் அமைதியா தான் இருந்தா. அதுக்கப்புறம் அவ குணத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டா. இப்ப நான் எங்க அப்பா எல்லாரும் அவளுக்கு அடிமைதான். எங்க படா படுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப எங்க அப்பா அம்மா யோசிக்காங்க அவளுக்கு அடைக்கலம் கொடுக்காம இருந்திருக்கலான்னு. எனக்கு என்னமோ உங்க வீட்லயும் அப்படிதான் யோசிக்காங்களா என்னமோ. இல்ல, சத்தியமா எனக்கு தெரியும் எங்க பாட்டி என்ன பார்க்க வர மாட்டாங்கன்னு. என் குடும்பமே என்னை ஏத்துக்கிடாதுன்னு. அப்ப இதுக்கு என்ன அனுப்புனீங்க? அந்த சொர்க்கத்துல பிறந்தோம், அங்க வாழ குடுப்பனை இல்லாம கேடு கட்டு சின்ன பின்னமாயி வாழ்க்கைய தொலைச்சவனா இப்ப தாயாக போறேனே. நான் செஞ்ச பாவம் என்னோட போட்டு என் குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். என் புள்ள என்ன பாவம் பண்ணுச்சுது? என் புள்ள எதுக்கு இந்த நரகத்துல வாழணும்? என் குழந்தையாது அந்த சொர்க்கத்துல வாழணும் ஆசைப்பட்டேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிதானே? என் பிள்ளையவாது வாங்கிக்குவாங்க நினைச்சேன். அது எப்படி மேடம்? உங்க பாரத்தை நீங்க தான் சுமக்கணும், அவங்க தலையில தள்ளது தப்பு இல்ல. இல்ல பாரம் தான், ஆனா என் பிள்ளை சந்தோஷமா இருப்பால, அது சரிதான் மேடம். அதே அவங்களா ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து அது தப்பா போயிருந்தா ஒட்டுமொத்த பாரத்தையும் அவங்க வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்க பெத்தவங்க. ஐயோ, நம்ம பிள்ளைக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுதே அப்படின்னு. அதுல இன்னும் சில குடும்பம் இருக்குது, கெட்டி கொடுத்ததோட சரி அந்த பொண்ணுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒதுங்கி வாழ்ற குடும்பமும் இருக்குது. பொண்ணை கெட்டி கொடுத்தாலே கை கழுவ எத்தனையோ குடும்பத்தை நானும் பார்த்திருக்கேன். சில குடும்பத்துல அந்த பிள்ளைங்களை நல்லபடியா ஏத்துக்கிடுவாங்க, அது அவங்க அமைச்சு கொடுத்த வாழ்க்கை. ஆனா உங்க முறை அப்படி இல்லையே. உங்க காதல் தப்புன்னு பல முறை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க, அதையும் மீறிதான் நீங்க போயிருக்கீங்க. இப்ப நீங்க பெத்த பிள்ளை பாரத்தையும் அவங்க தலையில சுமத்து நினைக்கிறது தப்புல மேடம். அதை நீங்களே பாத்துக்கோங்க மேடம். தெரியும், அப்படி என் குழந்தை நாங்க கொடுத்தா அது அவங்களுக்கு பாரம்னு எனக்கும் தெரியும். என் பிள்ளையாவது சந்தோஷமா வாழ்வாங்கிற ஒரு நப்பாசைதான் வர சொல்ல. நான் கூட அங்க போன அந்த குடும்பத்துக்காரங்களாம் காட்டு மிராண்டிகள் நினைச்சேன். பெத்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுதா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிடுதாங்களேன்னு கோவப்பட்டேன். கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் மனசு கேட்காம திட்டுன்னு திரும்பி போனேன். அப்பதான் நான் அவங்க பேசினதெல்லாம் கேட்டேன். நீங்க எவ்வளவு அவமானப்படுத்திருக்கீங்கன்னு. பாவம் மேடம், அவங்க பல கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. அதான் இதுக்கு மேல அந்த கஷ்டத்தை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு திராணி இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன் மேடம், கஷ்டமோ நஷ்டமோ அதை நீங்களே பாத்துக்கிடுங்க மேடம். நம்ம பாரத்தை நம்ம தான் மேடம் சுமக்கணும், மத்தவங்க தலையில வைக்க கூடாது. அம்மா, அப்பா, உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா. அப்பா, அப்பா, அப்பா. என்ன இப்ப வலி இருக்கா குறைஞ்சிருக்கா? இப்ப வலி இல்ல. கண்டினியூவா வலி இல்லையா? இல்ல. பெயின் இன்ஜெக்ஷன் போட்டும் வலி வரலையா? இல்ல. சரி, இன்னொரு 1/2 மணி நேரம் பார்க்கலாம், இல்லைன்னா ஆபரேஷன் ரெடி பண்ணிடலாம். நான் ஆபரேஷன் பண்ணலாம்னு நினைச்சேன். தென்னரசு சார் தான் இப்ப வேண்டாம் கொஞ்சம் பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. சரி, ஏன்னா ஆபரேஷன் பண்ணது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, ஆனா லைஃப் லாங் நீ கஷ்டப்படணும். நார்மல்னா ஒரு 1/2 மணி நேரம் வலிதான், அப்புறம் நீ நார்மலா இருக்கலாம், அதுக்குதான். சரி, இனி நிறைய ஓடணும். வெளியே சமாளிப்பியா உடம்ப சமாளிப்பியா? அதுக்குதான் ஆபரேஷன் பண்ண வேண்டான்னு தென்னரசு சொல்லிட்டாரு. என்ன? ஆமா, உனக்கு புருஷன் சொன்னவன் விட்டுட்டு ஓடிட்டான். இனி உன் பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ தான் ஓடணும். உன் பிள்ளைக்காக ஓடியா இல்ல உன் உடம்ப பாப்பியா? அதான் தென்னரசரே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. உன் கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கு உன் புருஷன் இருந்தா ஏதாவது முயற்சி பண்ணிருக்கலாம். இனி தனியால போராடணுமே, அதான் கொஞ்சம் பொறுமையா இருப்போன்னு சார் சொல்லிட்டாரு. இங்க பாரு, நீ அங்க கூப்பிட்டுட்டது தப்பு, கேட்டுட்டு தான் இருந்தேன். அவங்க வரமாட்டாங்க எனக்கு தெரியும். சரி, பெயின் வந்தா எனக்கு சொல்லு சரியா? இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாம். ப்ளீஸ், எனக்கு நார்மல் டெலிவரியே கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் நிறைய ஓட வேண்டியிருக்கு. என் பிள்ளைக்காக நான் ஓடணும். எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும். வலி கொஞ்சம் அதிகமா இருக்கும் பாத்துக்க. பரவாயில்ல, எவ்வளவு வலி தாங்க போறேன், இந்த வலி என்னால தாங்கிக்க முடியாதா? பரவாயில்ல,
நீ பொழைச்சுக்குவ. ஓட பழகிக்க. இங்க நிறைய பேர் தனியா தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடி பண்ணவரே ஹாஸ்பிட்டல் பில்லையாவது கெட்டினாரா எப்படி? ஓடி போகணும்னு முடிவு பண்ணவன் பில்லை கட்டிட்டா ஓடி போவான். பரவாயில்ல, அதை நினைச்சு கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணு, இனி வாழ்க்கையில யாரையும் நம்பி ஓடாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நிறைய அனுபவம். கஷ்டம் கொடுக்குற ஒரு அனுபவத்தை மாதிரி உலகத்துல வேற எந்த அனுபவமே கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கஷ்டத்துக்கு காரணமே நாம தானே. சரி, பெயின் வந்தா கூப்பிடு. சரி. என்னக்கா இந்த முத்தத்தை தூத்து போடுங்க, குப்பையா கிடக்கு பாரு. உன காலையில பெருக்க சொன்னா இல்லையா? இந்த புள்ளையில எல்லாம் நாந்துது, வாயில தான் அள்ளி போட்டுறாம. எக்கா கத்தாதீங்க, தன்ன பிள்ளைய சத்தம் போட்டுட்டு போனவ நான் இன்னும் தூக்காம இருக்கேன். இந்த பிள்ளைல ஊந்துட்டு போகுது, வாயில தான் தூக்கி வச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு தான் அழைஞ்சிட்டு கிடக்கணும். முதல்ல தூத்து போடு. எக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? குமார் மாமா இல்ல? குமார் மாமாக்கு என்ன? நமக்கு காப்பு செஞ்சு போட போறாவலாம். நிஜமாவா? ஆமா, பாட்டி சொல்லிருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொரு காப்பு, 2 கைக்கு ஒவ்வொரு காப்பு கிடைச்சிரும். நிஜமா பாட்டி? ஆமா, குமார் மாமா இப்பதான் அளவு எடுத்துட்டு போனாவ. நீ எனக்கு எந்த அளவு கொடுத்த? இப்போ உங்களுக்கு நீர் போட்டுருக்கலாம், கை பெருசா இருக்குல்ல, அதான் அந்த பழைய மாடலே கொடுத்துட்டேன். கேட்டு சொல்லிருக்கோம்ல, நான் வேற ஏதாவது அளவு கொடுத்துருப்பேன். இல்ல, ஒரு பிங்கவயல் போடுவியல்ல, அந்த அளவு தான் கொடுத்தேன். அந்த சோப்பு கலர் தானே? அதுதான் கொடுத்தேன். அது சரியா இருக்கும் பத்துக்க. சரி, அது இருக்கட்டும், தூத்து போடு. சரி, நான் சின்னவ பாலடிக்கு போனேன், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏக்கா அப்படி வரும்போது காப்பி தூள் வேண்டி வந்துருங்க, காப்பி தூள் தீர்ந்து போச்சு. சரி, நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன், நீ தூத்து போடு. சரிங்கக்கா. தூக்கி அதுக்கு ஏன் கோவப்படுறிய? நீங்க போங்க, நான் அதுக்குள்ள தூத்து போட்டுருவேன். நேத்து போயிட்டு இன்னைக்கு வர வீட்டை விட்டு வெளில போகாத எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். ஏக்கா உனக்கு சொன்னா புரியாதா? எங்க போனாலும் நைட்டு வீட்டுக்கு வரணும் எனக்கு தெரியாது. நைட்ல மாமா கட்டிட்டு கிடந்தாரு கோவத்துல. யாரும் எனக்காக கத்த வேண்டாம். இந்த லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத. எங்க சுத்தனால வீட்டுக்கு வரணும் எனக்கு தெரியாது. ஏய், என்ன இந்த கேள்வி கேக்குற? ஏன் அம்மா என்ன வாழ்ந்து குச்சடிட்டீங்க? என்ன கேள்வி கேட்க வேண்டி செய்வோம். ஸ்டாப் இட். நான் பரம்பரை பணக்காரி. எவ்வளவு ஏதாவது பேசுவீங்க? நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பிச்சைக்காரிலாம் இல்ல. பிறக்கும் போதே பணத்துல பிறந்தவ, ஜமீன் பரம்பரை. நீ எந்த பரம்பரையும் பறந்துட்டு போ. நீ எதுக்கு நைட்டு வீட்டுக்கு வரல? ஆச்சான், என்னோட சின்ன பொண்ணு நீ என்ன பார்த்து கேள்வி கேக்குற? தொலைச்சிருவ தொலைச்சி. நீ பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிட்ட அவ எதுக்கு கேள்வி கேட்க போறா? இன்னொன்னு, அவ கேள்வி கேட்கதான் செய்வா. ஆமா, அந்த புள்ள உன்னை தேடணும் உனக்கு தெரியாது. புள்ளைய வாங்கின மட்டும் போதாது, அதை கண்ணு கருத்துமா வளர்க்கணும். உன்னெல்லாம் இந்த பாவம் சும்மாவே விடாது. அந்த புள்ள அம்மா அம்மான்னு கத்திட்டு கண்டுச்சு. வீடியோ வெளியே போட்டு நம்ம தூங்கவே இல்லை, தோல்லே போட்டு அலைஞ்சிருக்காரு. சே, பொம்பளை பாரு. நமக்குன்னு ஒரு புள்ள இருக்குது, அதை பார்க்கணும் வைக்கணும் என்ன உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? வாங்கின மட்டும் போதாது, வளர்க்கணும். ஆனா நீ யாரும் நிரூபிச்சிட்ட பத்தியா? என்னதான் இருந்தாலும் வளர்த்துன்னு நிரூபிச்சிட்ட பத்தியா நீ? ஆமா, இப்ப அந்த புள்ள என்கிட்ட சேர்ந்து பாரு. இப்படி சொல்ல கொடுக்க வெக்கமா இல்ல? இப்ப அந்த பொண்ணு உன்னை தவிர வேற யாருக்கிட்டயுமே சேராது. நான் ஒன்னே மாதிரி தான் இருப்பேன், ஒன்னே மாதிரி வேஷம் போட்டு பாப்பேன். அப்ப கூட அவ என்கிட்ட சேர மாட்டா. அவளுக்கு அழகா தெரியும் நீ யாரு நான் யாருன்னு. ஆனா அப்பேற்பட்ட புள்ள கூட நீ உன்னை பார்த்தா பயப்படு. ஏன்னா நீ பேயால மாறி வந்து நிக்க. பேய் இப்படி மாறுவ? ஏ காதம்பரி யாருன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சு நீ எப்படி அவ கூட சேர்ந்துகிட்டு இருக்க? பச்சை பிள்ளைங்களுக்கு இவன் நல்லவா கெட்டவன் தெரிஞ்சா கெட்டவங்க பக்கத்துல கூட போகாது. பச்சை பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல. குழந்தைங்க கூட கெட்டவங்களை பார்த்தா பயப்படுவாங்க. நீ எப்படி அவ கூட கூட்டு வச்சுட்டாலே இத? இன்னொரு வாட்டி எங்க அம்மாவை பத்தி யாராவது இதை தப்பா பேசுனீங்க, என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நீங்கள பிச்சைக்காரீங்க. எங்க அம்மா கோடீஸ்வரி, அதான் எங்க அம்மா பார்த்து உங்களுக்கு எல்லாம் பொறாம. நீ அடிதான் வாங்க போற, பாத்துக்கிட்டே இரு. ஏ அழகுராணி, ரொம்ப யோசிச்ச மாதிரி பேசாத. நீ திங்கிற்கு வழி இல்லாம தானே இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்த. வேலைக்காரியா வந்து இந்த வீட்டு பையனே மயக்கி கல்யாணத்துக்கு முடிய கற்பமாயி இப்ப இந்த வீட்டுக்கு முதலாளி. இதெல்லாம் ஒரு குடும்பம். நீ யாரும் நிரூபிச்சிட்டல? நீ சோத்துக்கு இல்லாம வேலைக்கு வந்தமா தின்னுட்டு போனமான்னு இருந்திருக்கணும். நீ எல்லாம் என்ன பத்தி பேசுற? உனக்கெல்லாம் என் மம்மி பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த வீட்டு ஓம்பளைங்க வேணா உனக்கு தலையில வைக்கலாம், ஆனா நீ என்னைக்குமே எனக்கு வேலைக்காரி தாண்டி. வேலைக்காரி வேலைக்காரி தான். நீயும் நானும் ஒண்ணு போல இருந்தா எனக்கு ஈக்குவல் ஆயிருவியா? நான் இப்போ இல்ல, முத இருந்தே உன்னை வேலைக்காரியா தாண்டி பாப்பேன். போட்டி அளந்து பேசி பொல்ல உடைச்சிருவேன். யார பார்த்துட்டு வேலைக்காரிங்க? இந்த அம்மையா இந்த வீட்டுக்கு என்னவா வந்தாங்களா? வேலைக்காரியா தானே வந்தா? பொத்து பொத்துன்னு தைக்க வந்தா? துணிமணி தைக்க தானே வந்தா? நீ போடுறதே நான் போடுறதுல துவைக்க தானே வந்தா? இந்த வீட்டு ஆம்பளை மயக்கி கல்யாணம் பண்ணிட்டா அவ முதல்ல ஆயிருவாளா? பிச்சைக்காரி. இவெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றா. செருப்பால அடிப்பேன். நான் போடுற ஷூருக்கு பாரு, அதோட விலை என்ன தெரியுமா உனக்கு? வச்சிருக்கேன ஹேண்ட்பேக், லெதர்,
இதோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆமாமா, அது அதிக காஸ்ட்லியா தானே இருக்கணும். ஊர் சுத்துறதுக்கு ரொம்ப தேவைப்படும்ல. புள்ள புருஷனை பாக்குறவளுக்கு தேவையில்லை, அதனால அவளுக்கு தேவைப்படாது. ஆனந்தே, ஓ பெருமை எல்லாம் ஒன்னோட வச்சுக்க. உனக்கு தான் அது தேவைப்படும், எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு எங்க புருஷன் கூட போறதுக்கு, கோயில் கொண்டு போறதுக்கு, பழமும் பூ வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கூட இருந்தா போதும். எங்க புருஷன் வாங்கி கொடுக்க ஒரு முளை பூ போதும். அதுல இருக்க சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுலையும் கிடையாது. உனக்கு வேணா அதுல சந்தோஷம் இருக்கலாம், எங்களுக்கு இதுல சந்தோஷம். உன்ன மாதிரி லோ கிளாஸ்ல என்னைக்குமே இப்படிதான் யோசிக்கும். நான் ஹையா தான் யோசிப்பேன். நான் கொடுக்குற பழைய துணி போடுற உனக்கு இவ்வளவு திமிருனா, உனக்கு துணி கொடுக்குற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். ஆதியா, ஆணவத்துல பேசாத. அவன் நீ கொடுக்குற துணியை போடுறானா உன் மேல உள்ள பாசத்துல போடுறான். ஏன் தருணுக்கு எடுத்து கொடுக்க முடியாதா என்ன? தருண் நைட் எடுத்து கொண்டு கொடுப்பான், அதை போடவே மாட்டான். அக்காக்குள்ள நைட்டி போதும், அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லைன்னு சொல்லுவா. சீ, அவளை போய் இப்படி பேசுற? ஏன்னா அவ பழைய துணி போட்டு போட்டு பழகிட்டா, அதான் அவளுக்கே புது துணி போடுறதுக்கு பிடிக்கல. இவ்வளவு கீழ்த்தரமான ஜென்மமா இருக்க. அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா பைத்தியம்மா. இதெல்லாம் ஒரு குடும்பம். எங்க அப்பா கஜேந்திரன் கமிஷனர், எங்க அம்மா பெரிய பிசினஸ் உமன். எனக்கு வரலாறு இருக்கு, உனக்கு என்னடி வரலாறு இருக்குதே? என் பாட்டி அன்னைக்கிளி பாட்டி வக்கீல், கிரிமினல் லாயர். என் தாத்தா வேர்ல்டு கிரிமினல் லாயர், செல்வன். இப்படி பரம்பரை பணக்காரியா பிறந்த நான் எங்க? ஜமீன் குடும்பத்துல பிறந்த நான் எங்க? அப்பம் வேற தெரியாது, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. செருப்பு இருக்க வேண்டிய இடத்துல தாண்டி இருக்கணும். செருப்பு காஸ்ட்லியா இருக்க என்னை தூக்கி பெட்ரூம்ல வச்சல, எனக்கு தேவைதான். உன்னெல்லாம் ஆரம்பத்துல எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கணும்டி. கொஞ்சம் ஈக்குவலா பழகணும்ல. நீ செருப்பு, புரியுதா? நான் தலையில இருக்கிற கிரீடம். செருப்புக்கும் கிரீடத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆணவத்துல பேசாத, அழிஞ்சிருவேன். வாய மூடுடி. இப்படிதான் எங்க அம்மாவை எல்லாரும் பேசினாங்க. இன்னைக்கு வேர்ல்டு நம்பர் 1 பிசினஸ் உமன் எங்க அம்மா. அவங்க புள்ளன்னா இப்ப நான் எங்க போய் நின்னாலும் எனக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்குது. இதெல்லாம் இழந்துட்டு நான் வீட்டுக்குள்ள அடிமை மாதிரி வாழ்ந்திருக்கேன். போத கொஞ்ச நாளைக்கு நல்லதா இருக்கும், அப்புறம் தானே வேலையை காட்டும். போதையா இருந்தாலும் நாங்க காஸ்ட்லி போத. என் லெவலுக்கெல்லாம் நான் இங்க இருந்தேன்ல, இங்க இருக்கும் போது பொண்ணா இருந்தேன். உங்க அம்மா கிட்ட போன பிறகு பொறுக்கியா இருக்க. இவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப உங்க அம்மா கிட்ட போயிருக்கல, இன்னும் நீ என்னெல்லாம் மாறுதுன்னு மட்டும் பாரு. இன்னும் நீ என்னென்னலாம் கத்துக்கிட்டு வரேன்னு மட்டும் பாரு. அதுதான் எனக்கு சந்தோஷம்னா அதையும் நான் கத்துக்குவேன். அப்போ ஒரு குழந்தைய வாங்கி வச்சிருக்கியா, அது யாருடி பாப்பா? யார் வளர்க்கணுமோ அவங்க வளர்த்துக்கோங்க. அந்த பாவம் உன்னை சும்மா விடாதே, சொன்னா கேளு. பாவம் அது புண்ணியமாதே. இங்க பணம் தான் பேசுதே. பணத்துக்கு தான் மதிப்பு அதிகம். பணக்காரியா இருந்தா மதிப்பு தானா வரும். இங்க பணக்காரி நல்லவளா கெட்டவளாங்க முக்கியம் இல்ல, அவ பணக்காரி என்ன முக்கியம். பணக்காரி கெட்டவளா இருந்தாலும் நல்லவதான். ஏன்னா பணம் பணம் பணம். இந்த குடும்பத்துல வேணா எங்க அம்மாக்கு மதிப்பு மரியாதை இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்தை தாண்டி வெளியில போனா எங்க அம்மாக்கு இருக்க மதிப்பு தெரியுமா? நான் கூட எங்க அம்மா கெட்டவன் தான் நினைச்சேன், நீங்களே கெட்டவளா ஆக்கிருக்கீங்க. எங்க அம்மாக்கு பேரும் புகழும் நிறையவே இருக்குது. அரசியல்வாதி கூட எங்க அம்மா கண்ட ஆடி போறாங்க. காரணம் பணம். அந்த பணம் இருந்தா எதையும் என்னால வேலை கொடுத்து வாங்க முடியும். பொண்ணுத்திர மாமாவ சொல்லு, பொண்ணுத்திர மாமா மாதிரி ஒருத்தர் உனக்கு கிடைப்பாரா? பணம் இருக்குல்ல, வாங்கிக்க. உன் குழந்தை உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்க, அந்த குழந்தை பணம் தான் வாங்கிருவியா? அந்த குழந்தை கொடுக்குற பாசத்தையும் அன்பையும் உன்னால வாங்கிட முடியுமா? பணம் இருந்தா வாங்க முடியும். அப்ப எல்லாத்துக்கும் துடிஞ்சுதான் இருக்கல்ல. பணம் பணம் பணம். என்ன வேணாலும் பண்ணலாம், யாரையும் விலை கொடுத்து வாங்கலாம். நீ சொல்ற எல்லாத்தையுமே என்னால பணத்தை கொடுத்து வாங்க முடியும். உனக்கு பணம் பை பிடிச்சு ஆட்டுது. பணத்தை தேடி ஓடலாம், பைத்தியமா ஓடக்கூடாது. பணம் இல்லாம வாழக்கூடாதுதான், ஆனா பணமே எல்லாமே ஆயிராது. நமக்காக கண்ணீர் சிந்தவும் நம்ம கூட நிக்கவும் 4 உறவு வேணும். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே பணத்தை மட்டும் தேடி போகாத. 4 துண்டு பணத்தை வீசினா நீ சொன்ன 4 உறவு என்ன தேடி வரும்டி. அது உண்மையான உறவா இருக்காது. கஷ்டத்துல உன் கூட இருக்கிற உறவு மட்டும் தான் நிரந்தரமான உறவு. காசு வந்ததுக்கு அப்புறம் அந்த 4 பேர் வந்தா என்ன, வராம போனடி. அத காசு வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாமே. நம்ம கஷ்டத்துல நம்ம கூட 4 பேர் இருந்தோம்னா நம்மள மாதிரி ஒரு கோடீஸ்வரன் இந்த உலகத்துல யாருமே இல்ல. 4 பேர் இல்ல, 40,000 பேரை என்னால விலைக்கு வாங்க முடியும். அவன் யாவும் உனக்கு உண்மையா இருக்க மாட்டான். இங்க மட்டும் எனக்கு எல்லாரும் உண்மையா இருக்காங்க பாரு. நீ தப்பு கணக்கு போடுற. இங்க எல்லாமே உமேலாக்கறியா தான் இருந்தாங்க. நீ இப்படி அலைஞ்சா வேற யார் உமேலாக்கறியா இருக்க முடியும்? ஒரு நாள் கட்டுப்பட்டு வைக்கலாம், நீ தினமும் போயிருந்த என்ன பண்ண முடியும்? ஏன் இதுக்கு முன்னாடி இந்த தெரு நீ ஒரு தெரு தாண்டி போயிருப்பியா? அதுக்குள்ள உன்னை 10 பேர் தேடி வந்துருவாங்க. அப்ப இருந்தது அக்கறை. இப்போ நீ வர மாட்ட, அதனால உன்னை தேடி வர மாட்டோம். இந்த புள்ள பணத்தை கொடுத்து வாங்க பாப்போம்.
உன்னால வளர்க்க முடியலனா முதைய சொல்லிருக்க வேண்டியதானே. வேண்டா சொன்னா கேளுக்கா. ஏய், சின்ன வாட்டி என் அக்கானு கூப்பிட்ட, அவளதான் சொல்லிட்டேன். என் அக்கானு கூப்பிடுறதுக்கு ஒரு தகுதி தராதர வேணும். இப்ப நான் பல கம்பெனிகளுக்கு எம்டி. வீட்டு வேலைக்காரி என்ன பார்த்தா அக்கானு கூப்பிடுறா. போடி. சரி வா. சரிங்க, நீங்க வயலுக்கு போங்க, நான் சோறு கொண்டுட்டு வரேன். இந்த பேச்சு கொடுக்க வேண்டாம். வா. நிச்சயமா ஆதிரா, நீ இருக்கலாம் அனுப்பி ஆதிரா. போங்க, எனக்கு யாரும் தேவையில்லை. சும்மா கண்ட கண்டவளா எனக்கு அட்வைஸ் பண்ணா வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கணும். சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. யார் சொன்னா என் பொண்டாட்டி கோடீஸ்வரி இல்லைன்னு? அவ குணத்துல கோடீஸ்வரி. எனக்கு என் பொண்டாட்டி கோடீஸ்வரி தான். நான் சாரம் கட்டிட்டாலே போது அவ பட்டுச்சலை கட்டிட்டு மினிக்கிட்டாலே இதுக்கு ஆசைப்படல. எனக்கு சரிசமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. கழுத்து நிறைய செயினை போட்டு சுத்தணும் உனக்கு ஆசை இல்லை. நான் கட்டின தாலி மட்டும் போதும்னு நினைச்சா கோடீஸ்வரி. என் ஒட்டுமொத்த காதலும் அவ ஒருத்திக்கு கோடீஸ்வரி. நாங்க பெத்த பிள்ளைக்கு நல்ல தாயா இருக்கா கோடீஸ்வரி. நீ வா தங்கம், எதுக்கு கண்டோட்டல பேச்சு வாங்கிட்டு இருக்க? வா. யாரு கண்டவா? என் பொண்டாட்டி பேசுறதுக்கு எனக்கே உரிமை கிடையாது. போ. நீ பேசிட்டு இருக்கதை நான் கேட்டுட்டு இருந்தேன்ல, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா என் அண்ணன் எனக்கு தாயும் தகப்பனுமா இருக்கான். அவன் தொட்டு தாலி கட்டினவா நீ. அதான் அடிக்க கூடாதுன்னு போய்கிட்டு இருக்க. இல்லைன்னு வச்சுக்க, என்னத்து கூட கண்டம் துண்டமா என்னால ஆக்கியிருக்க முடியும். அவ ஏன் சொத்தடி நீ நடி பேசுறதே. ஏய் கரண், என்னோட கடவுள் நமக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் தட்டி பறிச்சாரேன்னு நினைச்சேன். கடவுள் நமக்கு பொருத்தமானதான் நமக்கு கொடுப்பாருன்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன்டி. என் பொண்டாட்டி போனதுல கோடீஸ்வரிடி. அண்ணே உள்ள போங்க அண்ணே. அண்ணே இங்க நல்லது அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். சரிடா சரிடா, நீ வயலுக்கு போ. சரிங்க அண்ணே. அழுகுறண்ணே, அந்த ஓரத்தை தூக்கிட்டு வந்துரு. அந்த யூரியா தானே? யூரியாவும் வேணும், அந்த 9 இருக்குல்ல அதையும் தூக்கிட்டு வந்துரு. சைக்கிள் வச்சு ஊட்டிட்டு வா. நான் அந்த பாலத்தை தாண்டும் போது மட்டும் சொல்லு, நான் வந்து குத்திட்டு போறேன். சரிங்க. கொஞ்சம் நீ தண்ணி கொண்டு வந்துருண்ணே. சரிடா, நீ போ, நான் அவட்ட கொடுத்து விடுறேன். சரிங்க அண்ணே. பாப்பா வா நம்ம போலாம். அப்படியா வா, நம்ம செம்மலியத்தை கிட்ட போலாம். அவங்க தான் நல்லா பாப்பாங்க. வா. அவளுக்கு வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், அவளை குளிச்சிட்டு தரேன், அப்புறமா கொண்டுட்டு போ. இல்ல நீ செம்மலி நீ பாத்துக்கிட்டு வாங்க. வா, நான் தூக்கிட்டு போலாம். அப்படியா அப்பா கூட பாரு. சரி, அப்பா கூட போ. அப்பா நான் சீக்கிரம் வர சொல்லுதேன். டேய், இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே சவுண்ட் கேட்கடா. அது மெக்கானிக் ஷாப்ல கொண்டு விட. இல்லம்மா, மெக்கானிக் ஷாப்ல வேண்டாம், நான் வீட்டுல வச்சே பாத்துருந்தேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே சவுண்ட் கேட்க பார்த்துக்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஸ்டார்ட்டே ஆகுது. அது நான் என்னன்னு பார்த்து இந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறேன். இல்ல உங்க சட்டையை போடாதுன்னு சொன்னா நீ கேட்கியா? ரவுடி போய் மாதிரியே இருக்குது. சிம்பிள் டிஷர்ட் எடுத்து போடு. ஓர வாக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டோம் தெரியல. இந்த அவளை பார்க்க சொன்னே பாத்தியா? அப்படி பார்த்தேன் மாமா. அவன் பேச்சு ஒன்றும் சரியில்லை. எதிரில 2 தட்ட வேண்டி தானே நீ? என் பேரை சொன்னி அப்படி சொன்னேன். ரொம்ப தென்னாட்டா பேசினா 2 போட்டேன். அதானே நீ போடாம இருப்பியா? சரி மாமா, நான் வண்டி எடுத்துட்டு வரேன், நீங்க அதுல போங்க. நான் இதை சரி பண்ணி வைக்க. நான் இப்ப வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். சரி, உங்க அக்கா எதுவும் சொல்லிடாத. அக்காக்கு தான் நீங்க திங்ஸ் பண்ணா பிடிக்க மாட்டேங்கல. ஏமா அதை பண்ணிட்டு இருக்கீங்க? இதே காலையிலே கடுப்பேற்ற மாதிரி ஒரு செய்தி, அதான் டக்குனு போட்டுட்டேன். எங்க மாமா, இது குடும்பத்துல நடக்குது தானே. ஆனா அக்காக்கு நீங்க திங்ஸ் பண்ணா பிடிக்க மாட்டேங்கல. அதானே வீட்டுக்கு போக மாட்டேக்க. சரிடா, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். இந்த நிலைமையிலையா? டூட்டி கிடையாது, பின்னாடி ரூம் உண்டு, போய் தூங்கிடுறேன். வேண்டாம் மாமா, 1-2 நிமிடம் சும்மா தானே கிடக்கு, அங்க போய் தூங்குங்க. நான் கொண்டு விட்டுட்டு வரேன். வாங்க. பொண்ணுக்கு தெரிஞ்சது மாமான்னு கூட பார்க்க மாட்டான், புரட்டி எடுத்துருவான். நான் ஸ்டேஷன்ல போய் தூங்கிக்கிறேன், என்ன கொண்டு என்ன விட்டுட்டு வா. சரிங்க மாமா, வாங்க. இரு, அவசரமா வந்து போயிட்டு வந்துடுறேன். அந்த மழை போங்க, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வைக்கேன். சரிடா. இனிமே நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க, அதுக்கு அப்புறம் தானே இருக்குது. டேய், உங்க கிட்ட போட்டு கொடுத்துறாடா. போட்டு கொடுக்க மாட்டேன். டேய் இல்ல நிலை, நான் ஒரு நிமிஷம் வரேன். எங்க போறீங்க மாமா? ஏடா நான் வரேன், ஒரு நிமிஷம் இரு. சீக்கிரம் வாங்க. என்ன பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க, எனக்கு பிடிக்கலையா? மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி என்ன பேசிட்டு இருக்காரு. ஓ சொல்லுங்களேன், என்ன பிடிக்கலையா? நான் கெட்டவன் தான், ஆனா எவன் முதுகுல குத்துனவன் இல்ல. என்ன புள்ள மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் முதுகுல என்ன குத்த சொல்லியா? மாமன் தானே கூப்பிடுறீங்க? வெறும் வார்த்தையில தாண்டி மாமாவை கூப்பிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள அப்பா அங்க ஸ்தானத்தை எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு. செம்பலி அக்கா பிள்ளையாவே நினைக்க ஆரம்பிச்சுட்டா. ஒரு பச்சை கொல்லி தாங்குற மாதிரி என்ன தாங்கிக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் கைத்தப்ப பாசத்தை நான் பார்த்ததில்ல, இப்பதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தட்டி பறிச்சு அதடி. நீ யாருன்னு தெரியக்கூடிய உன்கிட்ட நான் விளையாண்டுட்டேன். தப்புதான், தப்பேதான். ஆனா எனக்கு இப்போ உங்களுக்கு எந்த தப்பான எண்ணமும் வரல. உன்னை சொல்ல போன எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க பாரு, உன் மனசு சஞ்சலப்பட மாதிரி நான் ஏதாவது நடந்திருந்தா என்ன மன்னிச்சிரு. எனக்கு இப்ப எந்த தப்பான எண்ணமும் இல்லை.
வாழணுங்கிற ஆசை மட்டும் தான் இருக்கு. ஒரு நல்ல தாய் தப்பனுக்கு புள்ளியா, தாத்தா பாட்டி, அக்கா, அண்ணன் எல்லா உறவு கிடைச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப எனக்கு அதுதான் வேணும். அற்ப சுகத்துக்காக என்னால இத்தனை உறவுகளையும் இழக்க முடியாது. அப்படின்னா உங்களுக்கு என் மேல காதல் இல்லையா? இங்க பாரு, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. இனி நீ படிக்கணும், வெளி இடத்துக்கு போவ, வேற இடத்துக்கு வேலைக்கு போவ. அங்க நிச்சயமா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அமையும். அப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த வயசுல இது வேண்டாம். இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம், உனக்கு விவரம் வந்ததுக்கு அப்புறம் நீ தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ உனக்கு புரியும். வேணாலும் பாரு. அப்போ உனக்கு பெஸ்டா இருக்கிறத நீ தேர்ந்தெடுப்ப. இந்த திருட்டு பையன் வேண்டாம் சொன்னா கேளு. நீ படிச்சு முடிச்சு ஓ லெவல்ல தேடு. இது வேண்டாம். இது கொஞ்ச நாள் அற்ப சுகம், அவ்வளவுதான். எனக்கு யாரும் தேவையில்லை, நீங்க மட்டும் போதும். நீங்களா சொன்ன திருந்த மாட்டீங்கடி. பொலர் பொலர்னு கொடுத்ததா திருடுவீங்க. இப்படி தேடி போக வேண்டியது. அவன் அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு ஒப்பாரி வைக்க வேண்டியது. சொல்றேன்ல, நான் திருட்டு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேனா இல்லையா? அதான் இப்ப நீங்க ட்ரைனிங் போயிட்டு இருக்கீங்க, அடுத்த போஸ்டிங் கிடைக்கும், நல்ல லெவலுக்கு வந்துருவீங்கல்ல. தனக்கு வரப்போற மருமகன் நல்ல குடும்பத்துல பிறந்து நல்ல அந்தஸ்துல இருந்து நல்ல பொண்ணு நல்லபடியா வச்சு பாத்துக்கிறவன் தான் வரணும்னு எல்லா தாய் தப்பனுக்கும் ஆசை இருக்கும். அப்படிதான் ஒண்ணு பெத்தவங்களுக்கும் இருக்கும். எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. எந்த நம்பிக்கையில எனக்கு கொடுப்பாங்க. அவங்க இடத்துல யோசித்து பாரு. அவங்க மனசை காயப்படுத்தி நீ எப்படி சந்தோஷமா வாழ்ந்துருவ? காலையில தான் கேள்விப்பட்டேன், தேன் மொழியா அவங்க உடனே மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவரு நல்லவர் இல்ல, ஆனா நீங்க நல்லவர் இல்ல. சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் தான் நல்லவன். சந்தர்ப்பம் கிடைச்சது எல்லாவனும் கெட்டவன் தான். ஆனா நீங்க அப்படி இல்ல, நீங்க ரொம்ப நல்லவரு. ஆமா, இவன் என் கூட இருந்து பார்த்தால, நான் யோக்கியனே என்ன கூட இருந்து பார்த்தா. அது எப்படி நானே எனக்கு கெட்டவன் சொல்றேன்? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்ல உன் வயசுதான் இப்ப என்ன ஆகுது? இப்போ உனக்கு இது தேவையா? என்ன பாருங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. வேண்டாம், சொன்னா கேளு. தேவையில்லாத வேலை பார்க்காத. என்ன பார்த்து சொல்லுங்க. வேண்டாம், சொன்ன கேளு. கோத்த கிளப்பாத. என்ன கட்டி அணைக்கணும் போல உங்களுக்கு இருக்கா? கோத்த கிளப்பாம போயிரு. ஆனா எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். உங்க கூடயே இருக்கணும் போல இருக்குது. நீங்க பாரு, நான் கூப்பிடவே சொல்றேன். இந்த வயசுல வருதுதான். ஒரு ஆணை பார்த்தா ஒரு பெண்ணை பார்த்தா வர ஈர்ப்புதான். இதுல ஒண்ணு இல்ல, சொன்னா கேளு. உங்க அப்பா வந்துருவாரு, நீ போ. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எங்க பாரு, சொன்னா கேளு. கோத்த கலப்பாப்ப போயிரு. நான் கத்தி கூட பேச முடிய சூழ்நிலை இருக்கேன். போயிரு. எனக்கு நீங்க வேணும். என் காலில் கிடக்கு பாரு, எடுத்து அடிக்கிறதுக்குள்ள போயிரு. எனக்கு நீங்க வேணும்னு சொன்னனா இல்லையா? போன்னு சொன்ன. போகலனா உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். உங்க அப்பா கிட்ட மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்ட நீ என்கிட்ட பேசுறத நான் சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல. என்னால அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண முடியாது. அந்த தப்ப நான் ஒரு காலம் பண்ண மாட்டேன். நான் செத்துருவேன். நீ செத்தாதான் அந்த குடும்பத்துக்கு கௌரவனா, அதை செய்யடி. நான் விளையாட்டுக்கு சொல்லல. நீ என்ன மிரட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை ஏன் எடுத்து பார்க்க போறது இல்ல. நான் செத்ததுக்கு அப்புறம் கொளுத்து போறத ஒண்ணும் பண்ண முடியாது. எஸ் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவேன். பரவாயில்ல, அந்த குடும்பமாவது நிம்மதியா இருக்கும்ல. ஜெயிலுக்கு போறதுக்கு நானும் ரெடியா தான் இருக்கேன். உங்களால நான் பல 6 இதுக்குள்ள இருந்து போயிரு. ஏய் ராஜா, மாமா, கடைசி உங்க முடிவே பொண்ணு மாதிரி பூமிக்கு பாரம். அப்படியா? பார்க்கலாம். செத்துட்டேனா? ஏடா வேத்து போய் நிக்க என்னத்துக்கு? ஒண்ணு இல்ல மாமா. ஏடா பொம்மை உற்சாகம் வந்தா ஒரு மாதிரி திணறியா என்னத்துக்கு? உடம்பே சரியில்லையா? இல்ல மாமா. சரி வீட்டுக்கு வா, அக்கா கிட்ட ஏதோ கசாயம் வச்சு தர சொல்றேன். முடியா மாமா. டேய், கொழுப்படுத்து போறவங்கள போகணும் விட்டுறணும்டா, புடிச்சு வைக்க கூடாது. மாமா, நீ எவ்வளவுதான் எடுத்து சொல்ல முடியும்? நீ மனுஷன் தானே. சக்திக்கு எவ்வளவு எடுத்து சொல்ல முடியுமோ எடுத்து சொல்லிட்ட. மீறி போறத என்னடா பண்ண முடியும்? ஒழுங்கா இன்னும் படிப்பே முடிக்கல, என்ன பண்ண சொல்ற? சாரி மாமா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்து புரிய மாட்டேங்குது. இல்லடா, செம்பொலிக்கு போனை போட்டு சொல்லிட்டேன். அவ ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருவான். மாமா, டேய், ஒரு ஆம்பளை இப்படிதான்டா இருக்கணும். இப்படிதான் கண்ணியமா மத்த பெண்கள் கிட்ட நடந்துக்கிடணும். நீ நல்ல வேண்டா, உங்க அக்கா ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருவா, நீ பயப்படாம இரு. மாமா, நீ என்ன ஆள்ற? உன் இடத்துல வேற ஒருத்தனா இன்னத்துக்கு அவன் என்ன வேலை பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியும். உன்னை உங்க அக்கா புள்ளியா நினைக்கிற தப்பே இல்லடா. கரெக்டா நடந்துக்கடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சத்தியமா சொல்றேன் மாமா, என்னால நீங்க தலை குடியவே மாட்டீங்க மாமா. அப்படி ஒரு நிலைமை தான் நான் உசுரோட இருக்க மாட்டேன் மாமா. ஏண்டா நீ அப்படி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வெளியில போயிருந்தேன் மாமா. ட்ரைனிங்க்கு கொஞ்ச நாள் வெளியில போயிருந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வீட்டுல எல்லாருக்கும் விஷயம் தெரியும் மாமா. டேய், நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ரகசியமும் யாருக்குமே கிடையாது. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சுமா என்ன வீட்டுல? அதே நீ நடந்துகிட்ட விதம்டா. நீ மத்தவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் போதண்டா. வா வீட்டுக்கு போலாம். அப்படியா? சரிங்க மாமா.
நிப்பாட்டிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்கீங்க. டேய், யார் நீ? ஆதிரா மேடமோட பிஏ. நீங்க அந்த வீட்டுக்கு போக கூடாதான். ஆதிரா மேடம் தனியா பங்களா எடுத்திருக்காங்க, அங்க வருவீங்களா? ஓ, தனி பங்களா. உங்களை இங்கேயே மறைச்சு கூட்டு வர சொன்னாங்க. வாங்க சார். ஷர்ட்டுக்குள்ள கண்ணுதான் வச்சிருக்கேன், போட்டு தெரியும். போடா சார். உங்களை இங்க இருந்து கூட்டு வராம நாங்க இருந்து போக முடியாது சார். மேடமோட உத்தரவு. இல்லைன்னா மேடம் கோவப்படுவாங்க. சீக்கிரம் வாங்க சார். மேடமோட கோவத்துக்கு ஆளாகாதீங்க. வேற அவங்க வேற மாதிரி ஆக்சிடென்ட் கொடுத்துருக்கோம். வேற மாதிரி ஆக்சிடென்ட்ப்பா. என்ன ஆக்சிடென்ட் எடுப்பாங்க மேடம்? சார் வீணா பிடி வர முடியாதுங்க சார். மேடம் உங்களுக்கு வெயிட்டிங். நீங்க சீக்கிரம் வாங்க சார். மேடம்க்கு 1000 வேலை இருக்குது. உங்களை கூட்ட சொன்னாங்க, அதுக்காக தான் வந்து. சீக்கிரம் வாங்க சார். அவங்கள அந்த 1000 வேலையை பார்க்க சொல்லுங்க. எனக்கு என் வீட்டுக்கு போகணும். இனிமேல் நீங்க மேடம் தான் வேலை செய்யணும், உங்க குடும்பத்துக்கு இல்ல. மேடமோட உத்தரவு. நீங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவங்க உங்க மனைவி. நீங்க அவங்களுக்கு கட்டுப்படலன்னா அவங்க என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. வாங்க சார். சத்தியமா சொல்றேன், போட்டு தள்ளிடுவேன். போயிரு. என்னவ கட்டுப்படுத்த போறலாமா? எதுக்கு சார் வீண் பிடிவாதான்? ஆதரவுக்காக தான் நான் இறங்கி பேசிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப பேசினா வேற மாதிரி ஆக்ஷன் எடுத்து கூட்ட சொல்லியிருக்காங்க. கோத்த கலாப்பமா போயிரு. என்ன மிரட்டு இதோட கடைசியா இருக்கணும். எவனுக்கு கட்டுப்பட்டவன் இல்ல. இப்ப பொண்டாட்டி சரியில்லை, நல்லா குனிஞ்சு நிக்க. தலை குனிஞ்சு நிக்க. போயிரு. கட்டுப்பட இருக்கேன். போயிரு சார். நீங்க சீக்கிரம் வாங்க சார். போடா போடா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கும் தெம்பு இல்ல. போடா போடா. சார் மேடமோட உத்தரவு சார். நீங்க மேடம் கூட தான் இருக்கணும், அந்த குடும்பத்தை கூட இல்ல. அது கொஞ்சம் நான்சென்ஸான குடும்பம் சார். அங்க போக வேண்டாம். நீங்க மேடம் கூட வாங்க சார். அழகான மனைவி, அழகான அரமனை, அங்க வந்து சுகபோகமா வாழ்வீங்களா? எதுக்கு சார் குடிசைக்கு போய்கிட்டு? மேடம் இன்னொன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, இன்னில இருந்து நீங்க வேலைக்கு போக வேண்டாமா. உங்களுக்கு பணியோட செய்திக்கு 15 வேலை நியமிச்சிருக்காங்க. நீங்க ராஜா மாதிரி வாழணுமா சார்? உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. வேலையை விட்டுட்டு வருவீங்களா? சார் சீக்கிரம் வாங்க சார். மேடம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 6 o'clock ஃபிளைட். அவங்க அமெரிக்கா போகணும். சீக்கிரம் வாங்க சார். நிச்சயமா சொல்றேன், கண்ணு வச்சுட்டு போட்டுறேன். போயிரு. இல்ல சார், எங்களுக்கு வேற வழி தெரியல. உங்களை இங்க இருந்து தூக்கிட்டு போறதால எனக்கு வழி இல்ல. ஏய் வாங்க, வாழ்த்தலாம். நான் பலவிதமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் சார பத்திரமா தூக்கிட்டு போங்க. சாருக்கு இப்ப எதுவும் பண்ண முடியாது. அவர் வீக்கா இருக்காரு, பார்த்து தூக்கிட்டு போங்கடா. சார் ரத்தம் எத்தனை உடம்பு சார், கொஞ்சம் குறைய கத்துங்க சார். நீங்க இப்ப பலவீனமா இருக்கீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். இப்போ உங்களை தூக்குன தூக்குல படி சார். நீங்க வீட்டுக்கு வரக்குல உங்க ராஜினாமா கடினம் உங்க ஸ்டேஷனுக்கு போயிரும். யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது சார். மேடமோட உத்தரவு. நீங்க அங்க இருந்து தான் ஆகணும். டேய் என்னடா சார்ட்ட பேச்சுவார்த்தை? தூக்குங்கடா. சார் ரொம்ப பேசக்கூடாது. சாருக்கு இப்ப கத்தவும் முடியாது, அவரால் 10 வேலை தூக்கி போட்டு அடிக்கவும் முடியாது. ஏன்னா அங்க உடம்புல ஒண்ணும் இல்ல. காய்ச்சல் முடிஞ்சு 2 நாள் கூட ஆகல. சார் ரொம்ப ஆட்டம் போடுதாரு. சார் குறைங்க சார் கோவத்தை. சார அடிக்காம தூக்குங்கடா. சாரால இப்ப எந்திரிச்சு கூட நிக்க முடியாது. டேய் சாருக்கு அந்த புல்லட் தேவையில்ல, புடிங்கி தூர போடுங்கடா. என்ன ஆதிரா மேடமோட உத்தரவு. என் புருஷனை 10 தூக்கிட்டு வாங்க. இனி இவனால அவருங்க இருந்துட்டு போதும்னு சொல்லி விட்டு இருக்காங்க. மேடமோட உத்தரவு செய்யறதுன்னு எங்களோட வேலை. டேய் சார தூக்குங்கடா. போட புகட்டு வேண்டாம், சீக்கிரம் புகட்டு. அதுக்குள்ள அந்த அரமனைக்கு முழுசு அடிமையாயிருவீங்க. உங்களால அங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. யாரு இந்த பொண்ணு தர? டேய் இந்த பொண்ணு தர என்னைக்குமே எவனுக்கு அடிமையா இருக்க மாட்டான். கேவலம் அவளுக்கு நான் அடிமையா இருப்பேன். அத மேடம்கிட்டே பேசிக்கிடுங்க. டேய் சார் ரொம்ப பேசக்கூடாதுங்கடா. சார் இப்பதான் காய்ச்சல் இருந்து எந்திரிச்சு வந்திருக்காரு. சாருக்கு பிரஷர் அதிகம், மூளை வெடிச்சிடும், இரியா வெடிச்சிடும். அதனால சார ரொம்ப பேச விடாம அடிச்சு தூக்குங்கடா. இவனை அடிச்சு தூக்குங்கடா. இவர் மேடமோட ஹஸ்பண்ட் இல்ல. நாம அடிச்சு தூக்குனது என்ன மேடமுக்கு தெரியவா போகுது? இவனை அடிச்சு தாண்ட தூக்கணும். அவளுக்கு ஏன்டா சொல்லணும்? அடிச்சு தூக்குங்கடா அவனை. நான் சொல்றேன்ல, இவனை அடிச்சு தூக்குங்கடா. மேடம் கேட்டா ரொம்ப அடம் பிடிச்சா, அதனால கட்டாயப்படுத்தி தூக்கும் போது அடிப்பட்டுன்னு சொல்லிக்கலாம். அடிச்சு தூக்குங்கடா.
தொட்டு பாருங்கடா, அப்ப இந்த பொண்ணுத்தோட ஆட்டம் என்னன்னு தெரியும்.